வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாப். பாஸ்தா பண்ணலாமா? வாங்க. ஈவினிங்கில் லைட்டாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் தோணுச்சுன்னா அந்த மாதிரி பாஸ்தா செஞ்சு சாப்பிட்லாம். 2லேருந்து 3 பேர் வரைக்கும் இது சாப்பிட்லாம். நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதை குக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 தக்காளியும் நான் வேக போட்டுக்கிறேன். அது நல்லா வெந்து வரும்போது ஸ்கின் வெளியில் வந்துடும். தனியாக எடுத்துகிட்டு அது மிக்சரில் போட்டு அரைக்கணும். இதுக்கு வேண்டியது கேப்சிகம், 2 வெங்காயம், வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்கலை, பட்டர், சீஸ்லாம் யூஸ் பண்ணணும். இப்போது பாஸ்தா வேக வச்சுக்கலாம். தண்ணி கொதி வந்திருக்கு. அதில் பாஸ்தா போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன். ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். 80% பாஸ்தா வெந்தால் போதும். தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக அமுங்கணும். 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். பாஸ்தாவில் உப்பு சேரணும்னு. எப்படி இருந்தாலும் தண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம் தான். லைட்டாக அந்த பாஸ்தாவில் உப்பு சேரும். அது குக் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி இதுக்கு வேண்டிய கேப்சிகமும் ஆனியனும் கட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவும் வெந்துட்டுருக்கு. இதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன் தண்ணியை. தண்ணி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கோல்டு வாட்டரையும் ஊற்றி திருப்பி இன்னொரு வாட்டி ஃபில்டர் பண்ணிடலாம். சூடு இருக்கும்போது அது இன்னும் குக் ஆகும் இல்லையா, கொஞ்சம் பாஸ்தா பெருசாகிடும். அப்போ அந்த பாஸ்தா பண்ணும்போது நல்லா இருக்காது. சைஸ் அந்த அதே மாதிரி சைஸ் சின்னதாக இருக்கணும். ரொம்ப வெந்துருச்சுன்னா அது கொஞ்சம் உப்பிடும். தக்காளியும் வெந்திருக்கு. ஸ்கின் எடுத்துட்டு நான் அரைச்சிக்கிறேன். அடுத்து அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிக்சரில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை பட்டரில் கொஞ்ச நேரம் அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பட்டரில் அது மிக்ஸ் பண்ணணும் மைதாவை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் 2.25 கப்பு நான் பால் விட்டு அதை கொதிக்க விட்டுக்கிறேன். மைதா நல்லா மிக்ஸ் ஆகணும், லம்ஸ் இல்லாமல். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் கலக்கிறேன். இப்போ மொத்தமாக விட்டுக்கிறேன். ஒரு கப் பால் முதல் விட்டுருக்கேன். இன்னொரு கப் பாலும் விட்டுக்கிறேன். இப்போதைக்கு 2 கப்பு பால் விட்டுருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். லம்ஸஸ்லாம் கரைஞ்சிரும். கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கூடிய மட்டும் கரைஞ்சிருக்குது. இன்னும் நல்லா கொதி வரும்போது நல்லா கரைஞ்சிரும். இப்போ இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட் இந்த ஃப்ளேவர் பெரி பெரி மசாலா. இதை தான் சேர்க்குறேன் நான். 2 டேபிள் ஸ்பூன் பெரி பெரி மசாலா அதில் சேர்த்துக்கிறேன். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாஸ் திக்கனாயிரே இருக்கும். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன். நல்லா திக்காயிட்டே வருது பாருங்கள். மைதாவும் நல்லா கரைஞ்சிடுச்சு, திக்காயிட்ருக்கு. நான் இதில் இன்னும் ஒரு 1/4 கப்பு பால் விட்டுக்கிறேன். அடுத்து வெங்காயம், கேப்சிகம்லாம் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி அரைச்சிருக்கேன். அந்த தக்காளியை இந்த சாஸோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வரட்டும், மிக்ஸ் ஆகட்டும். டொமேட்டோ, அந்த மைதா சாஸ், மில்க்கு எல்லாமே. மிக்சரில் இருக்க இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த சாஸு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பேனில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ், கேப்சிகம் இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் அப்படியே சாட்டே பண்ணணும், நல்லா வதங்கணும் அந்த பட்டரில். ஆனியன்ஸ் இந்த மாதிரி சைஸில் தான் கட் பண்ணணும் பாஸ்தாக்கெல்லாம். அதனால நான் அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். 2 ஆனியன் சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸு. பட்டரில் வதங்கட்டும். கண்ணாடி பதம் வரணும், கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. அடுத்து இது கொஞ்சம் வதங்கி வரும்போது கேப்சிகமையும் போட்டு அதையும் வதக்கிக்கிறேன்.
ஸ்லோ ஃப்ளேமில் இது வதங்கவே அந்த சாஃப்ட்னஸ் வரும். லைட்டாக க்ரன்ச்சினஸும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு. இதுக்கு வேண்டிய உப்பு வந்து 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இது கூட மிக்சட் ஹெர்ப்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிக்சட் ஹெர்ப்ஸ் இந்த ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூனு அதில் தான் சேர்க்குறேன். அதில் பாதி போதும். டீஸ்பூன் எடுத்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போடணும். அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து சாஸ் ரெடி ஆகிட்டுருக்கு இல்லையா, திக்கன் ஆகிருக்கு. அதை வந்து இதோட சேர்க்கணும். சாஸ் மொத்தத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே திருப்பியும் கொதிக்கட்டும். கேப்சிகம் ஆனியன் ஃப்ளேவர்லாம் அந்த சாஸில் இறங்கணும். கொஞ்ச நேரம் அது அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதி வரட்டும். அடுத்து இது கூட குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவையும் சேர்த்துடலாம். பாஸ்தாவையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் பெப்பர் பவுடரையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் மில்க் க்ரீமும் சேர்த்துக்கலாம். 1 to 2 டேபிள் ஸ்பூனு. ரொம்ப கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். நான் அதை சேர்க்கலை. கடைசியாக சீஸ் தான் சேர்க்க போகிறேன். இந்த பால் கொஞ்சமாக அந்த கடாயில் கலந்து அதை சேர்த்துக்கிறேன். பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடைசியாக சர்வ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து சீஸ் போட்டுக்கலாம். இல்லை வந்து இப்போவே சீஸ் போட்டுடுறேன். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. மேலே சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா பாஸ்தா ரெடி. பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு ரொம்ப முக்கியம். அதை கொடுத்துருங்க கமெண்ட்ஸில். மீண்டும் என்னோட அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு வருகிறேன். Until then, bye, see you. Have a good time. Take care. Thank you.